ஹலோ guys, ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்கேஸ் நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ETF ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ITR 2ல் எப்படி காமிக்கிறது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரீசென்ட்லி நாங்கள் வந்து ITR 2, ITR 1, ITR 2 அண்ட் ITR 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் சம் கேபிட்டல் கெயினில் எரர் வர்ற மாதிரியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலைன்னா கண்டிப்பாக அது பார்த்துருங்க. அண்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இது பற்றி தான் கொஷின் கேட்டார். அண்ட் லக்கீலி வந்து அந்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி எப்படி காமிக்கணுமோ காமிச்சிடறேன். ஸோ வித்யாசாகர் இந்த வீடியோ உங்களுக்கு போர்ட்டலில் லாகின் பண்ணிடுங்க. இப்போ லாகின் எப்படி பண்ணுறது, மல்டிபிள் வீடியோஸ் இருக்குது, பார்த்துருங்க. ஸோ எங்கே மெயினாக அப்டேட் பண்ணணும் அது மட்டும் தான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணணும், இது ஷார்ட் டர்மாக லாங் டர்மாக அது செக் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோட்டக் மஹிந்திரா இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இது ஷார்ட் டர்மாக லாங் டர்மாக சொல்லி. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே ஷார்ட் டர்ம் தான். ஸோ ஷார்ட் டேர்ம் இருந்தால் எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இருந்தால் எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது ஃபார் சில்வர் அண்ட் கோல்டு, அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் போயிருங்க. லெட் மீ லாகின் அகெயின். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டு எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா, ஸோ லெட் மீ கோ ஹியர். ஸோ இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஷார்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அது நான் இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷார்ட் டேர்மில் வந்தோன்னே லேண்ட் அண்ட் பில்டிங் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கலாம். ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் அங்கே வந்து STT பெய்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 111A காமிச்சிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் சேல்ஸ் ஆஃப் அசட் அதர் தென் A1, A2, A3 ஆர் A4 above. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 5 தான். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எடிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கோட்டட் ஷேர் கம்பெனியோட அதர் தென் கோட்டட் ஷேர். ஸோ இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அன்கோட்டட் ஷேர் அதர் தென் அன்கோட்டட் ஷேர். ஸோ இங்கே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிச்சேன், பிகாஸ் இங்கே ரிப்போர்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க இது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக சொல்லி. இங்கே போச்சு இங்கே. யா, ஸோ இது ஃபுல்லாக என் ஷார்ட் டேர்ம் தான். ஸோ கம் ஹியர் அண்ட் யா, ஸோ இது வந்து பர்ச்சேஸ் அண்ட் இது வந்து சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து 74,000 இருக்குது. ஸோ இங்கே வந்து 74,396 டெசிமல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ரூபா கொஞ்சம் அதிகமாக பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து 70. ஸோ சேல்ஸ் ஓகே. ஸோ ப்ராஃபிட் அரௌண்ட் 4,395. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ரிலேட்டட். ஹோப் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்டு அண்ட் சில்வர் எங்கே காமிக்கிறது, இது நான் சேவ் பண்ணிடுவேன். அண்ட் லாங் டேர்ம் இன்கேஸ் இதில் வந்து லாங் டேர்ம் கிடையாது, பட் இருந்துச்சுன்னா எங்கே காமிக்கலான்னு அதை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ அதை நான் காமிச்சிடுறேன். ஸோ தட் அதுக்கு செப்பரேட்டாக திருப்பி மெசேஜ் போடக்கூடாது. ஃபைன். சேல்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், தென் லிஸ்டட் செக்யூரிட்டி அதர் தென் யூனிட், 0 கூப்பன் பாண்ட், 111 சப்செக்ஷன் 1 இருக்குது. தென் ஈக்விட்டி ஷேர் இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் 111A காமிச்சிடலாம். நம்மளது வந்து இது மூணுமே கிடையாது. ஸோ ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் அசட் வேறு B1 to B7 இந்த பாயிண்ட் வந்து கவர் ஆகாது, ரிமைனிங் இங்கே கவர் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் எடிட் அண்ட் அகெயின் கோட்டட் ஒன் அண்ட் அன்கோட்டட் ஒன். ஸோ அன்கோட்டட் ஒன்ல நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கோ, எவ்வளோ பர்ச்சேஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அது காமிச்சிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. யா, அண்ட் இதுக்கு டேக்ஸ் எப்படி வரும்னா, லாங் டேர்ம் 12.5%. whether it is a equity, whether it is a gold or anything, it's a 12.5%. அண்ட் ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷெடியூலில் காமிச்சிங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5ல காமிச்சிங்கன்னா ஆஸ் பர் த ஸ்லாப் ரேட். ஸோ நம்ம ஸ்லாப் ரேட் வந்து less than 4 lakhs இருக்கனால இதில் ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் வராது. ஃபைன். ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து பைஃபர்கேஷன் பண்ணணும். அந்த பைஃபர்கேஷன் எப்படி பண்ணணும், அந்த எரர் என்ன வரும், அந்த கேபிட்டல் கெயின் எரர் எப்படி வருது, இதில் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் இங்கே கவர் பண்ணல. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ஒன்றா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நோ இன்கம், அதுக்கு முன்னாடி இதில் போயிடுவோம். கரண்ட் இயர் லாஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். ஸோ கரண்ட் இயர் லாஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி வந்து இங்கே நான் ஷெடியூலில் பிரேக்கப் காமிச்சாதான் கரண்ட் இயர் லாஸ் ஆக்சுவலி இருக்குது. ஸோ அந்த லாஸ் தெரியணும்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம காமிக்க முடியும், லாஸ் இருந்தால் காமிக்க முடியாது இந்த பிரேக்கப்பில். ஸோ அந்த கேபிட்டல் கெயின் எரர் வந்து இந்த பிரேக்கப் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 1 by 1 நீங்கள் ஃபுல்லாக சேவ் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி கம்பெடிஷனில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சேலரி எவ்வளோ வந்திருக்கு, தென் அதர் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ திஸ் எவ்ரி திங் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ கரண்ட் இயர் லாஸ் எவ்வளோ இருக்குது, சேவ். ஸோ அந்த லாஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சேவ். அண்ட் டேக்ஸ் ஒன்றுமே வராது, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் லெஸ் தென் த ஸ்லாப் ரேட் லிமிட்.
யா. ஸோ லாங் டேர்மில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது, ஷார்ட் டேர்மில் ஒரு இடத்துல ப்ராஃபிட் இருக்குது, ஒரு இடத்துல லாஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துடுச்சு. ஸோ அதனால் எந்த டேக்ஸுமே வரல. ஃபைன். ஸோ வித்யாசாகர்ஜி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக பாருங்கள். லெஸ் தென் 1 இயர்னா ஷார்ட் டேர்ம், மோர் தென் 1 இயர் இருந்தால் லாங் டேர்ம். அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பாயிண்ட் நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் தட் 111A அண்ட் 112Aக்கு தவிர மற்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அங்கே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஃபைன். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.